வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒய்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம வயிற்றுப்புண் பெப்டிக் அல்சர் டிசீஸ் என்ற நோயை பற்றி விவரமாக ஆலோசனை செய்யலாம். முதல்ல பெப்டிக் அல்சர்னால் வயிற்றுப்புண்ணுனா என்ன, எதை சொல்கிறோம் இந்த மாதிரி. ரெண்டு, இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும். 3, என்ன காரணத்தினால இந்த பெப்டிக் அல்சர் நமக்கெல்லாம் வருது. 4, இதை எப்படி தடுக்கிறது வராமல். கடைசியாக வீட்டு முறை வைத்தியம் ஹோம் ரெமிடிஸ் இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்பெஷல் ஹோம் ரெமிடி சொல்கிறேன், அதை அனுசரிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பெப்டிக் அல்சர்னால் என்ன, வயிற்றுப்புண்ணா என்ன. ஜீரண நீர்களுக்கும் வயிற்றின் பாதுகாப்பு கவசங்களுக்கும் ஏற்படும் ஏற்றத்தாழ்வே இந்த வயிறு ஆரம்ப பகுதியிலையும் வயிற்றிலையும் உட்புற சவ்வு இருக்கிறது, மியூக்கஸ் மெம்பரேன். அந்த உட்புற சவ்வை அரித்து ஒரு விதமான புண் உண்டாகிறது. இந்த புண்ணைத்தான், இந்த திறந்த வெளி புண்ணைத்தான் நம்ம பெப்டிக் அல்சர் வயிற்றுப்புண்ணு சொல்கிறோம். வயிறு காலியாக இருக்கும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது மேல் வயிற்றில் எரிச்சலோடு கூடிய ஒரு வலி வரும். சாப்பிட்டா சரியாக போகும். உடனே இந்த வலியை தான் எல்லாரும் பக்கா அல்சர் கேஸுன்னு முத்திரை குத்திடுறாங்க. ஆனால் இதை டிஸ்பெப்சியான்னு சொல்கிறோம். இந்த டிஸ்பெப்சியா இருக்க 100ல் 90 பேரை டீப்பாக இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அல்சர் இருக்கிறதில்ல. இந்த பெப்டிக் அல்சர் நோயானது முக்கியமாக அநேக ஜனங்களுக்கு ஒரு அறிகுறிகளே இல்லாமலேயே இருக்கிறது. முதல்ல நமக்கு இந்த நோயை பற்றி விவரமாக புரியணுன்னா வயிறு அமைப்பு எப்படி இருக்குது அனாட்டமின்னு பார்க்கணும். முதல்ல மேலே ஒரு செங்குத்தான குழாய், உணவு குழாய், இசோஃபேகஸ்ன்றது படத்தில் பாருங்கள், விவரமாக தெரியுது. அடுத்தது ஜே வடிவத்தில் இருக்கிற இறப்பை, ஸ்டொமக். தான் அடுத்தது அந்த இறப்பையோட ஜாயின் பண்ணுற முன் சிறுகுடல் பகுதி, டியோடினம்னு சொல்கிறது. இந்த இறப்பையில் ஸ்டொமக்கில் வந்தால் அது கேஸ்ட்ரிக் அல்சர்ன்றது. இந்த ஜோடினம் முன் சிறுகுடல் பகுதியில் புண்ணு வந்தால் ஜோடினல் அல்சர்னு சொல்கிறது, முன் சிறுகுடல் புண். இந்த 2 புண்ணையும் சேர்த்து தான் பெப்டிக் அல்சர்னு பொதுவான பேர். கேஸ்ட்ரிக் அல்சர், ஜோடினல் அல்சர் ரெண்டும் சேர்ந்ததான் பெப்டிக் அல்சர். என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இந்த பெப்டிக் அல்சரில் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். முக்கியமாக இந்த எபிகாஸ்ட்ரியம் என்ற பகுதியில், எபிகாஸ்ட்ரியன்றது மார்பக எலும்புக்கு முடிகிற இடத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்க இடம். இந்த பகுதியில் ஒரு எரிச்சலுடன் கூடிய வலியோ, கடிக்கிற மாதிரி ஒரு வலியோ உண்டாகும். 2 சாப்பாட்டு நேரத்துக்கு நடுவில் இந்த வலி வரலாம், இல்லை ராத்திரியில் வலி வரலாம். கொமட்டல் வாந்தி இருக்கலாம். கூடையே வயிறு உப்புசம், வயிறு ரொம்ப மாதிரி ப்ளோட்டிங், ஃபுல்னஸ் இருக்கலாம். நெஞ்சு பகுதியில் எரிச்சலோடு கூடிய ஒரு அசௌகரியம், ஹார்ட்பர்ன் இருக்கலாம். கூடையே பசியின்மையும் அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் இருக்கலாம். ரத்தம் வரலாம், ப்ளீடிங் ஆகி உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சி அது வாய் வழியாக ஹெமட்டமசிஸ்ன்னு சொல்கிறது, ரத்தம் வரும். மலம் வழியாக கருப்பான ரத்தமாக மெலினான்றது, இதெல்லாம் அறிகுறிகள். அடுத்தது நாம் என்ன காரணங்களால் இந்த பெப்டிக் அல்சர் வருது வரிசையாக பார்ப்போம் வாங்க. முக்கியமான நம்பர் 1 காரணம் ஹெலிகோபாக்டர் பைலோரி, H. பைலோரி என்ற ஒரு பாக்டீரியா. இது ஒரு நுண்கிருமி. 1982 தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கூட கிடச்சிது. இது ஒரு ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா.
இந்த பாக்டீரியாவானது 180 பெப்டிக் அல்சர் கேஸுக்கு இதுதான் காரணன்றாங்க. அடுத்தது NSAID நான்ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் சாப்பிட்றதுனால வருது. அடுத்தது வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கிற சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த நேரத்தில் பெப்டிக் அல்சர் வருது. காரமாக சாப்பிட்றது, மசாலா ஐட்டம் சாப்பிட்றது, எண்ணெய் ஐட்டங்கள் நிறைய ஃப்ரை பண்ணி இதை சாப்பிட்றது, இதெல்லாம் மது அருந்துறது. இந்த மது அருந்துறதுனால பெப்டிக் அல்சர் ஆபத்து அதிகமாகுது. புகைப்பிடிக்கிறது, ஸ்மோக்கிங், இதனாலேயும் பெப்டிக் அல்சர் வர ஆபத்து அதிகமாகுது. கடைசியாக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தத்தினால நேரடியாக பெப்டிக் அல்சர் உருவாகிறதில்ல. ஆனால் அந்த மன அழுத்தமானது இந்த புண்ணுகளை பெருசாக்குது, சீக்கிரமாக ஆற விடுறதில்ல, டிலே பண்ணுது. இந்த H. pylori ஃபஸ்ட்டு பார்த்தோமே, இந்த H. pyloriயை ஒழிக்கணும், வராமல் இருக்கணும்னா சமச்சீரான சுத்தமான வயிற்றுக்கு ஒத்துக்கக்கூடிய மசாலா ஐட்டங்கள் குறைஞ்ச உணவுகளை சாப்பிடணும். அப்போது அமிலம் அதிகமாக சுரக்கிறது குறையும், ஆபத்து குறையும். மது அருந்தக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது, மன அழுத்தத்தை குறைக்கணும், யோகா, தியானம் இதெல்லாம் செய்யணும். வயிற்றுப்புண்ணை கண்டுபிடிக்க முக்கிய பரிசோதனை எண்டோஸ்கோப்பின்றது. இசோஃபேகோ கேஸ்ட்ரோ ஜோடினோஸ்கோப்பி, EGDன்னு பேர். கடைசியாக நம்ம முக்கியமானது என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் H. pyloriயை ஒழிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கணும். சிகிச்சை முறைகளில் 1 மருந்துகள், 2 உணவு முறை மாறுதல்கள், 3 வாழ்க்கை முறை சீரமைப்பு. மருந்துக ஃபஸ்ட்டு என்னென்ன மருந்துக சாப்பிட்டா இந்த H. pylori ஒழியும் அப்படின்றதுக்கு 1 புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு இருக்குது, PPI. இது அமிலம் சுரக்கிறத குறைக்குது, புண்ணை ஆற்றுது. அடுத்தது H2 பிளாக்கர்ஸ், H2 ஆன்டகனிஸ்ட்ன்றாங்களே, அது இந்த ரானிட்ரிடின், சிமெட்ரிடின், இதெல்லாம் ஜைன்டாக் உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் உதாரணம். 3வது ரொம்ப முக்கியமானது ஆன்டிபயாட்டிக்ஸ். இந்த H. pyloriயை ஒழிக்கிறதுக்கான கிருமிகளை கொல்லும் ஆன்டிபயாட்டிக்ஸ். கடைசியாக ஆன்டாசிஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இதுதான். வயிற்று புண்ணுன்னா இந்த அமிலங்கள் சுரக்கிறத அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக வலி குறையிறதுக்கு இந்த ஆன்டாசிஸ் உதவும். ஜெலுசிலம், PS, டைஜின்லாம். என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் செஞ்சால் இந்த வயிற்றுப்புண் நோயை கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்தலாம், இல்லாமல் பண்ணலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துருவோம். முக்கியமாக காரமான உணவு சாப்பிடக்கூடாது, டீ, காப்பி, பால் குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, மசாலா ஐட்டங்கள் இருந்தது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அது கூடயே முடிந்தால் எண்ணெய் ஐட்டங்களை தவிர்த்துறது நல்லது. சரி, சாப்பிடக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாப்பிடக்கூடிய ஐட்டங்களில் எல்லா எண்ணெய் ஐட்டமும் கட் பண்ணுறது கஷ்டம்னா சிக்கன் சாப்பிட்டா பெருசாக பிரச்சனை வர்றதில்லைன்றாங்க. சிக்கனை சாப்பிட்லாம், எக் சாப்பிட்லாம். மற்றபடி ரெகுலராக சாப்பிட்ற உணவுகளில் என்னென்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முழு தானியங்கள் அடங்கிய உணவு சாப்பிட்லாம். காய்கறிகள், கீரைகள்: 1 கீரைகள், 2 முள்ளங்கி, 3 கேரட், 4 அவரை, 5 உருளைக்கிழங்கு, 6 வெள்ளரி, 7 காலிஃப்ளவர், 8 கோஸ், 9 பிரண்டை. பழங்களில் ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை, திராட்சை, பெர்ரீஸ், செர்ரி, கொய்யா, தர்பூசணி, மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதை தவிர மற்ற ஐட்டங்கள் என்னன்னா பருப்பு வகைகள் சாப்பிட்லாம், முழு தானியங்கள் சாப்பிட்லாம், நட்ஸ் சாப்பிட்லாம், மஞ்சள், பூண்டு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், கத்தாழை ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப உதவுது. கடைசியாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன அப்படின்றதில்
முதல்ல சொன்ன மாதிரி நம்ம NSAID சாப்பிடாமல் இருக்கணும், மது அருந்தாமல் இருக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும், புகைப்பிடிக்காமல் இருக்கணும், காரமான மசாலா உணவுகள் சாப்பிடாமல் இருக்கணும். என்ன சிக்கல்கள் உண்டாகுது? முத்தன நோயினால், கவனிக்காமுற நோயினால், காலங்கடந்த கட்டத்தில் இதில் இரத்த கசிவு உண்டாகுது, வாய் வழியாக ரத்தம் ஹெமட்டமசிஸ் வருது, மலம் வழியாக மலினான்னு சொல்லி கருப்பாக கூட வெளிக்கு போகும். சில கேஸுகளில் வயிற்றில் ஓட்டை விழுந்து பர்ஃபரேஷன்றது ரொம்ப ஆபத்தே உண்டாகலாம். அதனால் ஷாக்கு, செப்டிசீமியா, பெரிட்டனைட்டிஸ் முதலிய பிரச்சனைகள் உண்டாகுது. கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த உணவு குழாயினுடைய வாய் அடைச்சிக்குது. இந்த புண்ணானது ஒரு வடு உருவாகி வாய் சுருங்கி வெளியே போகிறதுக்கான ஓட்டை சிறிதாகிறது. உணவு சுலபமாக அதை தாண்டி செல்ல முடியவில்லை. கடைசியாக கேன்சர் ஆபத்து. 1.6% கேஸ்ட்ரிக் அல்சர்களும் 0.6% இந்த ஜோடினல் அல்சரும் பிற்காலத்தில் புத்துநோயாக மாறலான்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. வீட்டு முறை வைத்தியம், ஹோம் ரெமிடிஸ் பார்க்கலாம். இதில் இந்த பட்டர் மில்க் வீட்டு முறை வைத்தியம் ரொம்ப சிறப்பானது, செய்வதற்கு சுலபமானது, மிக அதிகமான பலன் தரக்கூடியது. பெஸ்ட் இது தான். அதனால் இதை பற்றி விவரமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 200 மில்லி மோரை எடுத்துக்குங்க. பட்டர் மில்க் மோரை ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரோபயாட்டிக். இது இந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணி H. pyloriயை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது இந்த 200 மில்லி பட்டர் மில்கில் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் சீரகப்பொடியை போடணும், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போடணும், உடைய 1 சிட்டிகை இந்து உப்பு போடணும். கலக்குங்க, வடிகட்டுங்க. தேவையானதா ரெடி மோர் ஜூஸ். இதுக்கு சாதாரண கொஞ்சம் ஆரம்ப கேஸாக இருந்தால் 2 வேளை, கொஞ்சம் சீரியஸ் தீவிர கேஸாக இருந்தால் 3 வேளை சாப்பிடலாம். 30 நிமிஷம் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்க. 1 வாரம் சாப்பிட்டா எக்ஸலண்ட் ரிலீஃப் தெரியும். போதுமாக இருக்கும். எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் தப்பில்லை. நம்ம எப்படி இந்த நோயை ஒழிக்கிறது, இதை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தது சுருக்கமாக 4 விதமான ரீங்களை ஒழிக்கணும். ஹரி, ஒரி, கர்ரி, பைலோரி, இந்த 4த்தையும் ஒழிக்கணும். அடுத்தது 4 Dயை நம்பணும். 1 டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், உணவு பத்தியம். 2 டெய்லி எக்ஸசைஸ், யோகா. 3 ட்ரக்ஸ், மருந்துக. இந்த H. pyloriயை ஒழிக்கிறதுக்கு மருந்துக டாக்டர் எழுதி கொடுத்துருந்தா சாப்பிடணும். கடைசியாக லாஸ்ட்டு தான் டாக்டர், 4வது D. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ அட்வைஸுக்கோ மாற்ற அல்ல. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.